ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். சனி பகவான் வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 11:14 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். பொதுவாக கோச்சா ரீதியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் 12, 1, 2 இந்த ராசியெல்லாம் கடந்து செல்லும் போது உங்களுக்கு 7.5 சனி காலம் ஆகும். மேசராசி இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ விரையச்சனி காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். 6/3/2026 அன்னையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விரையச்சனி காலம் ஆரம்பிக்கும். சரி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோச்சார பலன்கள் என்பது பார்த்தீங்கன்னா வெறும் 25% தான் உங்களுக்கு வேலை செய்யும். மீதி 75% மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும். கோச்சார பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கிடையாது. 7.5 சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்குன்னு நல்ல செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் இப்போ உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா இந்த விரையச்சனி காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். விரையச்சனிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா இந்த விரையச்சனி உங்கள் சுப விரையச்சனியாக உங்களுக்கு மாறும். அதாவது நல்ல பலன்களை கொடுக்கும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் கிரகம்லாம் சரியில்லை, நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கம் சரியில்லைன்னா தான் உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த 7.5 சனி காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வ வழிபாடு, மறைந்த முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக திருநள்ளார் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருநள்ளார் கோயில் போயிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்கள் வயசு என்னவோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா 7.5 சனி பாதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் குறையும். முழுமையான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகம்லாம் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகம்லாம் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி கோச்சா ரீதியாக சனி பகவான் 7.5 சனி நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லைனா தான் உங்களுக்கு பிரச்சனைகளை சனி பகவான் கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.